வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹல்வா கடப்பாசி தான். அதுக்கு நான் அல்வா வாங்கியிருக்கிறேன். இது காயல்பட்டினத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு அல்வா. கலர் கலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் பாதாம் முந்திரி தான் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த அல்வானாலும் உங்களுக்கு கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அல்வா நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அல்வா பாலில் கரையிற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரத்தில் கரைஞ்சிரும். அப்படியே பெரிய பீஸாக போடும் போது ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அல்வா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அல்வாவை கட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் கடற்பாசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இதை அகர் அகார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் போது அந்த அகர் அகர் எல்லாமே தண்ணியோடு நல்லா கரைஞ்சிரும். தண்ணியில் கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரத்துலேயும் கரைஞ்சிரும். இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு தண்ணி எந்த அளவுக்கு கொதித்து வரும்போது கரைஞ்சிரும். இது கூட பால் 1 லிட்டர் ஆட் பண்ண போகிறேன். நல்ல பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். அகர் அகர் எல்லாமே தண்ணியோடு கரைஞ்சி லேயர் எதுவுமே தெரியலை. பாலையும் ஆட் பண்ணி பால் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு கொதிக்க விடணும். பால் நல்லா நுர பொங்கி கொதித்து வரும்போது பாலையும் நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அல்வாவை எடுத்து வச்சுருந்தோம். அந்த அல்வாவை உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். அல்வா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஏற்கனவே அகர் அகார் சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல ஒரு புட்டிங் மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அல்வா கரைய கரைய பாலில் அந்த அல்வாவோட கலர்லாம் சேர்ந்து கொஞ்சம் எல்லோ கலரில் மாறின மாதிரி ஆயிரும். அல்வாலையும் இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம இனிப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இனிப்பு தேவையில்லை அல்வா போட்டு மட்டும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இது கூட கொஞ்சமாக அடிஷ்னலாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை அல்வா எல்லாமே நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை எந்தெந்த ட்ரேயில் நம்ம மாற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் வெளியிலையும் வச்சாலும் புட்டிங்காக மாறிடும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் அப்படியே இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது தான் இந்த கடற்பாசி. ஒவ்வொரு பவுலில் எல்லாத்துலேயும் நம்ம சின்ன சின்ன பவுலில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை பெருசாக ஊற்றி கட் பண்ணுற மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோன்னா நல்ல புட்டிங் மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஹல்வா கடற்பாசி ரெடி ஆயிடுச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.